நீங்கள் நம்பிக்கையிலேயே போயிட்டுருக்கீங்களா? உங்களோட வாழ்க்கை நம்பிக்கை சார்ந்தே போயிட்டு, நம்பிக்கை மட்டுமே செஞ்சுக்கிட்டு, எந்தவித செயல்பாடும் செய்ய முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நம்பிக்கைங்கிறது பல வகைகள் இருக்குது. அது கடவுள் சார்ந்து இருக்கலாம், தொழில் சார்ந்து இருக்கலாம், எண்ணம் சார்ந்து, சிந்தனை சார்ந்து, செயல் சார்ந்து. ஆனால் உங்களோட மனசு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒன்றை தீர்க்கமாக நம்பிக்கும். ஆனால் அது செயல்படுத்த போகிறதுக்கு உங்களால் முடியாது. ஏன்னா பல தடைகள் இருக்குது. இதுக்கு பல உளவியல் காரணங்கள் கூட இருக்குது. நீங்கள் செய்ய முடியாததுக்கான காரணங்கள். ஏன்னா சிறு வயதிலிருந்தே நம்ம பழகின பழக்கம், செயல்பாடுகள் அனைத்துமே நம்பிக்கை சார்ந்து தான் இருக்குது. உதாரணத்துக்கு, நீ நல்லா படித்தா நல்லா மார்க் எடுக்கலாங்கிறது நம்பிக்கை வார்த்தை, நம்பிக்கை செயல்பாடு. ஆனால் நீங்கள் நல்லா படிச்சீங்க, அந்த செயல்பாடு இருந்ததுனால தான் நல்ல மதிப்பெண் எடுக்க முடிஞ்சது. இது யாருக்கும் தெரியாதனால தான் பெரும்பாலும் இயற்கை சார்ந்த செயல்கள் எனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பஞ்சபூதங்களை நம்பிக்கிட்டு எனக்கு எல்லாம் வரும், நேரம் வந்தால் வரும், காலம் வந்தால் வரும், விட்டம் சரியில்லை, கட்டம் சரியில்லைன்னு சொல்லி பல காரணங்களை சொல்லிக்கிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ நம்பிக்கை என்றைக்குமே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்காது. முடக்கும் நம்பிக்கை மூட நம்பிக்கை. உங்களுடைய நம்பிக்கை எப்போ ஒரு செயல்பாட்டுக்கு வருதோ அப்போ தான் அது சக்ஸஸ் ஆகும். அப்போ செயல்படுறதுக்கு உங்களோட எண்ணம், சிந்தனை, நடைமுறைப்படுத்துறதுக்கு என்னென்ன தடைகள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தானே உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை செயலாக மாற்ற முடியும். அதுக்கு தான் உளவியல் பகுப்பாய்வு உங்களுக்கு உதவி புரியுது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு எண்ணத்திற்கும், ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் ஒரு அர்த்தம் வச்சுருப்பீங்க. அதுதான் சரின்னு ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கு மாற்று பாதையை எடுத்துக்க தெரியாது, சிந்திக்க தெரியாது. அதனால தான் ஒற்றை வழி, ஒற்றை செயல்பாடில் போயிட்டுருக்கிறது நம்பிக்கை சார்ந்த செயல். அது என்றைக்கும் வளர்ச்சியை கொடுக்காது, வீழ்ச்சியை நோக்கி இழுத்துட்டு போயிடும். அப்போ நம்பிக்கை செயலாக மாற்றுறதுக்கு தான் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள் உங்களுக்கு உதவி புரிகின்றது. நம்பிக்கை சார்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதீத நம்பிக்கை, எல்லாத்தையும் நம்புறீங்க, ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலையா? நம்பிக்கை என்பது வளர்ச்சி கொடுக்காது. அது என்றைக்குமே செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்பாடுகளும் பாருங்கள், நீங்கள் நம்பிட்டு உட்கார்ந்தது ஜெயிச்சதா, நீங்கள் செயல்பட்டது ஜெயிச்சதா? உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும், நீங்கள் நம்பிட்டு ஸ்கூலுக்கு போகும், படிக்கணும்னு நம்பிட்டு இருந்தால் வருமா? ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கல்லவா? அதுதான் செயல்பாடு. அந்த மாதிரி தான். அப்போ இதுக்குள்ள தடைகள் என்ன உங்களுக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த தடைகளை நிவர்த்தி செஞ்சால் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்போது நம்பிக்கைங்கிறது செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய இடைப்பட்ட தடைகள் நிறையா இருக்குது. அதில் 2 பார்ப்போம். இப்போது ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது. நீங்கள் எல்லாத்தையும் நம்புவீங்க, எல்லா செயல்பாட்டையும் நம்புவீங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கான ஒரு கைடன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த நிறுவனத்தை அணுகுறீங்க, அது நம்பிக்கை. ஆனால் அங்கே போய் எப்படி கேட்குறது, இதெல்லாம் எனக்கு தெரியாதுதா, இதெல்லாம் நானே பண்ணிக்குவேன் அப்படின்னு அந்த நம்பிக்கையிலேயே உட்காண்ட்ருக்கிறது. அப்போ அது எப்படி வளர்ச்சி கொடுக்கும்? அப்போ அங்கே ஒரு டிஸ்கஷன் நீங்கள் பண்ணணும், அங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை பூர்த்தி அடையிறதுக்கு நீங்கள் பல ஒர்க் பண்ணணும். அப்போ தான் அது செயல்பாட்டுக்கு வரும். அதே மாதிரி எப்போவுமே ஒரு விஷயத்திலிருந்து ஒரு நம்பிக்கையிலிருந்து செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு பல தயக்கங்கள் வரும். எப்படி செய்யறது? இது வரைக்கும் பழசையே நம்ம பழகிட்டோமே, புதுசாக எப்படி நம்மளால் அடாப்ட் ஆக முடியுமா? நம்மளால் செஞ்சுருவோமா? இப்படி 1008 கேள்விகள் உங்களை துளைத்தெடுக்கும். அதனால தான் நீங்கள் நம்பிக்கையில் மட்டுமே இருப்பீங்க, செயல்பாட்டுக்கு வராமல் கற்பனை சார்ந்து உங்களுக்கு போயிட்டுருக்கிறதுனால தான் பல இடங்களில் நீங்கள் தோல்வி அடைகிறீங்க. இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். நீங்கள் எப்பவுமே ஒன்றை நம்பிக்கிட்டு செயல்பாட்டுக்கு வர முடியாமல் தவிக்கிறீங்களா? நம்பிக்கை செயலாக எப்படி மாற்றுறதுன்னா, அதற்கான உளவியல் காரணங்களை கண்டுபிடித்து மாற்றுறப்ப நீங்கள் வளர்ச்சியை நோக்கி எடுத்துகிட்டு வர முடியும். அப்போ நம்பிக்கையில் வளர்ச்சிக்கு கொண்டு வர்றதுக்கு இடைப்பட்ட தடைகள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களால் ஒரு வளர்ச்சி நோக்கி நீங்கள் ஒரு செயல் செய்யணும்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் மதுரையில் இருக்கீங்க, சென்னைக்கு போகணுன்னா அந்த ட்ராவல் கேப்புன்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் நம்பிக்கிட்டு இந்த இதுலேருந்து இது போகிறக்கு இவ்வளோ மணி நேரம் ஆகும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நீங்கள் மதுரையிலேருந்து சென்னைக்கு போக முடியுமா?
முடியாது. அதே மாரி தான் நீங்கள் அந்த செயல்பாட்டுக்கு வரணும். எப்படி? ஒண்ணு பஸ்ஸில் போகணும், இல்ல ட்ரெயினில் போகணும். அதற்கான டிக்கெட்டுன்னு ஒண்ணு வாங்கணும். அதற்கு பொருளாதாரம்னு ஒண்ணு வேணும். அப்போ தான் நீங்கள் அந்த டிக்கெட் வாங்கிட்டு அந்த ஸ்பேஸில் உட்காந்து போகிறப்போ அந்த டைம் கேப்னு ஒண்ணு இருக்கும். அப்போ தான் நீங்கள் போ முடியும். அந்த மாரி தான் நம்பிக்கை வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துட்டு இருந்தா வராது. செயல்பாட்டுக்கு தடை என்ன? உங்களுக்கு டிக்கெட் வாங்க போகிறப்போ காசு இருக்கா? அது ஒரு தடை. உங்ககிட்ட பணம் இல்லைன்னா எப்படி டிக்கெட் வாங்குவோம்? அது ஒரு தடை. அப்போ காசுக்கு நம்ம என்ன கேட்போம்? டிக்கெட்டு போய் எப்படி கேட்குறதுன்னு நிறைய பேர்த்துக்கு வரும். இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இல்ல. பல விஷயங்கள் உங்களுக்குள்ள ட்ராவல் பண்ணுறதுனால தான் நம்பிக்கையில் மட்டுமே இருக்கீங்க. செயல்பாட்டுக்கு வர முடியாம பல தடைகளை உங்களுக்கு உருவாக்குது. இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம்.